உடல் நலமும் சுகாதாரமும். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்கில் முதல் பருவத்தில் பேஜ் நம்பர் 91வது பக்கத்தில் இருக்குது. டோட்டலாக ஒரு 52 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து சயின்ஸ் வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், டேஸ் என்பது உணவு ஆற்றல் தரும் ஆக்கக்கூறு ஆகும். ஆன்சர் கார்போஹைட்ரேட். இரண்டாவது கொஷின், கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றல் தரக்கூடியது எது? ஆன்சர் கொழுப்பு. மூன்றாவது கொஷின், கொழுப்பு சத்துள்ள உணவுகள் எவை? ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் சரி. வெண்ணெய், கொட்டைகள், மாமிசம். நான்காவது கொஷின், அதிகமான புரதம் உள்ள உணவு எது? ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் சரி. வெண்ணெய், சோயா பீன்ஸ், மாமிசம். ஆறாவது கொஷின், உடல் வளர்ச்சி, செல் பழுதுபார்த்தல் போன்ற பல்வேறு விதமான உடல் செயல்களுக்கு மிக முக்கியமானது எது? ஆன்சர் புரதம். ஆறாவது கொஷின், எதன் குறைபாட்டால் மாலைக்கண் நோய் உண்டாகிறது? ஆன்சர் வைட்டமின் ஏ. ஏழாவது கொஷின், வைட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படும் நோய்? ஆன்சர் பெரி. வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய்? ஆன்சர் ஸ்கர்வி. வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் ஸ்கர்வி. வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படும் நோய்? ஆன்சர் ரிக்கட்ஸ். வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படும் நோய் ரிக்கட்ஸ். 10வது கொஷின், வைட்டமின் கே குறைபாட்டால் ஏற்படும் நோய்? ஆன்சர் இரத்தம் உறையாமை. வைட்டமின் கே குறைபாட்டால் ஏற்படும் நோய் இரத்தம் உறையாமை. 11வது கொஷின், வைட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படும் நோய்? ஆன்சர் நரம்பு தளர்ச்சி. வைட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படும் நோய் நரம்பு தளர்ச்சி. வைட்டமின் அதிகம் காணப்படுவது எதில்? ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் சரி. பழங்கள், காய்கறிகள், தானியங்கள். வைட்டமின் அதிகம் காணப்படுவது பழங்கள், காய்கறிகள், தானியங்கள். பாதுகாக்கும் உணவுகள் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் வைட்டமின். வைட்டமின் இன்னொன்று பார்த்திங்கன்னா தாது உப்புக்கள் வரும். ஈறுகளில் இரத்தம் கசிவு எந்த வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படுகிறது? ஆன்சர் வைட்டமின் சி. எலும்புகளில் குறைபாடு எதனால் ஏற்படுகிறது? வைட்டமின் டி. எலும்புகளில் குறைபாடு எதனால் ஏற்படுகிறது? வைட்டமின் டி. 16வது கொஷின், நோய் எதிர்ப்பு சக்தி எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ஆன்சர் வைட்டமின் இ. நரம்பு பலவீனம் மற்றும் உடல் சோர்வு எதனால் ஏற்படுகிறது? ஆன்சர் வைட்டமின் பி. 18, சிறிய வெட்டுப்பட்டால் கூட அதிக இரத்தப்போக்கு எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ஆன்சர் வைட்டமின் கே. சூரிய திரைப்பூச்சு தோலின் வைட்டமின் டி உற்பத்தியை டேஸ் சதவீதம் குறைக்கிறது? ஆன்சர் 95%. நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழங்களை விட டேஸ் மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது? ஆன்சர் 20 மடங்கு. 21, பாதுகாப்பு உணவுகள் என அழைக்கப்படுவது தாது உப்புக்கள். இன்னொன்று பார்த்திங்கன்னா வைட்டமின்கள்.
தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி குறைபாடு எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ஆன்சர் வந்து அயோடின். முருங்கை இலையில் நிறைந்துள்ள சத்துக்கள் எவை? ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி. வைட்டமின் ஏ, சி, பொட்டாசியம் மற்றும் கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் புரதம். 24 உலக அளவில் டேஸ் சதவீத முருங்கை உற்பத்தி இந்தியாவில் தான் உள்ளது? ஆன்சர் வந்து 80%. 25வது கொஷின், முருங்கை இலையை பெரும்பாலும் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் எவை? ஆன்சர் வந்து மேற்கொண்ட அனைத்தும் சீனா, அமெரிக்கா, தென்கொரியா, ஜெர்மனி, கனடா. 26 நாம் தினந்தோறும் குறைந்தது டேஸ் லிட்டர் தண்ணீர் பருக வேண்டும்? ஆன்சர் வந்து 2 லிட்டர். 27 சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி டேஸ் மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனாக உள்ளனர்? ஆன்சர் வந்து 14.4 மில்லியன் குழந்தைகள். 28 உடல் பருமனாக உள்ள குழந்தைகள் தரவரிசையில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா டேஸ் இடம் வகிக்கிறது? ஆன்சர் வந்து 2வது இடம். எலும்பின் மீது தோல் மூடியுள்ளது போன்ற நிலை தோன்றுவது எதனால்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மேற்கண்ட அனைத்தும் குவாஷியோர்கர் மராஸ்மஸ். 30 குழந்தைகளுக்கு கிரிட்டினிசம் நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ஆன்சர் வந்து அயோடின். 31வது கொஷின், ஆஸ்ட்ரியோ மலேசியா இதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ஆன்சர் வந்து பாஸ்பரஸ். 32 டேஸ் என்பவை மிக சிறிய புரோகேரியாட்டிக் நுண்ணுயிர்களாகும்? ஆன்சர் வந்து பாக்டீரியா. டேஸ் செல்களில் உட்கரு கிடையாது? ஆன்சர் வந்து பாக்டீரியா. 34 டேஸ் என்பது ஒரு செல்லற்ற உயிரி ஆகும்? ஆன்சர் வந்து வைரஸ். 35 பாக்டீரியா நோய்கள் எவை? மேற்கண்ட அனைத்தும் சரி. காலரா, டைபாய்டு, நிமோனியா. 36 வைரஸ் நோய்கள் எவை? ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. இன்ஃப்ளூயன்சா, சாதாரண சளி, சின்னம்மை. 37 நம் உடலில் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஸ் தேவைப்படுகிறது? ஆன்சர் வந்து புரதம். 38 ஸ்கர்வி டேஸ் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ஆன்சர் வந்து வைட்டமின் சி. 39 கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டாகும்? ஆன்சர் வந்து தாது உப்புகள். 40வது கொஷின், நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும், ஏனெனில் அதிக வைட்டமின்களும் தாது உப்புகளும் உள்ளது? 41 பாக்டீரியா ஒரு சிறிய டேஸ் நுண்ணுயிரி? ஆன்சர் வந்து புரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி. 42 கீழ்கண்டவற்றை கவனிக்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 5 தவறு, 2, 3, 4 சரி. நம் உணவில் 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. அது வந்து 3 கிடையாது, 6. நம் உடலில் ஆற்றலை சேமித்து வைக்க கொழுப்பு உதவுகிறது. இது வந்து சரி. அனைத்து பாக்டீரியாக்களும் நீரிழைகளை பெற்றுள்ளன. இதுவும் சரி. ஈமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்பு சத்து உதவுகிறது. இதுவும் சரி. ஓம்புயிரியின் உடலுக்கு வெளியேயும் வைரஸ்களால் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்ய இயலும்? இது இயலும், அதாவது இயலாது அப்படின்னு வந்திருக்கணும். இது வந்து தவறு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1, 5 தவறு, 2, 3, 4 சரி. 43 அரிசி கார்போஹைட்ரேட், பருப்பு வகைகள் பார்த்திங்கன்னா புரதம். 44 வைட்டமின் டி வந்து ரிக்கட்ஸ்,
வைட்டமின் சி வந்து ஸ்கர்வி. 45 அயோடின் முன்கழுத்து கழலை நோய். இரும்பு வந்து ஹீமோகுளோபின் உற்பத்தி. காலரா வந்து பாக்டீரியா. சின்னம்மை வந்து வைரஸ். 47 பொறுத்துக. வைட்டமின் ஏ வந்து மாலைக்கண் நோய். வைட்டமின் பி வந்து பெர்ரி. வைட்டமின் சி வந்து ஸ்கர்வி. வைட்டமின் டி வந்து ரிக்கட்ஸ். வைட்டமின் இ வந்து மலட்டுத்தன்மை. ஸோ ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க. வைட்டமின் ஏ வந்து மாலைக்கண் நோய். வைட்டமின் பி பெர்ரி. வைட்டமின் சி ஸ்கர்வி. வைட்டமின் டி ரிக்கட்ஸ். வைட்டமின் இ மலட்டுத்தன்மை. ஊட்டச்சத்து குறைபாடு டேஸ் நோய்களுக்கு வழிவகுக்கிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மேற்கண்ட அனைத்தும். குவாசியோர்கர் மராஸ்மஸ். 49 பெரியவர்களில் அயோடின் சத்து குறைபாடு டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது. ஆன்சர் வந்து முன்கழுத்து கழலை நோய். 50வது கொஷின். வைட்டமின் டி குறைபாடு டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது. ஆன்சர் வந்து ஸ்கர்வி. டைபாய்டு நோய் டேஸ் மற்றும் நீர் மாசுறுதலால் பரவுகிறது. இது மாறுதலால் வந்துடுச்சு. ஸோ ஆன்சர் வந்து அசுத்தமான உணவு. 52 குளிர்காய்ச்சல் டேஸ் நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது. ஆன்சர் வந்து வைரஸ். டோட்டலாக ஒரு 52 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ புக்கில் ஒரு டைம் நீங்கள் படிச்சுட்டு வீடியோ பாருங்கள், கிளியராக இருக்கும். தேங்க்யூ.